Hey guys, welcome to my YouTube channel. So, through this YouTube channel, we are going to analyze UPSC EPFO, uh, UPSC EPFO 2025 questions. The first topic we are going to see is English. Okay, wow. So, the analysis, every question நான் எப்படி எய்ம் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு எய்ம் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் நீங்கள் ஒரு ஹெட்செட் போட்டுக்கிட்டு இது நீங்கள் காதில் வச்சுக்கிட்டு ஈஸியாக நீங்கள் எங்கே போகிறப்பையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதனால தான் இதோட பர்பஸ்ஸு. இது ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வந்து எந்த ஒரு இதுலேயும் இல்லை, எந்த ஒரு மீடியம்லேயும் இல்லை. இருந்தாலும் ஹிந்தி சேனல்ஸில் இருக்குது, தமிழில் நம்ம தான் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் பேசிக்கலி. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொஸ்டின் எக்ஸ்பிளேஷனை உள்ள போயிடலான்னு நினைக்கிறேன். இந்த யூபிஎஸ்சி இபிஎஃப்ஓ நவம்பர் மாதம் 30 2025 அந்த எக்ஸாம் இது. ஓகேவா? இதில் டோட்டலாக 120 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஒரு 15 கேள்விகள் இருக்குது. கொஸ்டின்ஸ் இன் த டாபிக் ஆஃப் இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷில் 15 கொஸ்டின்ஸும் டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்திங்கன்னா ஓரளவு மாட்ரேட்லி டிஃபிகல்ட் தான். சில ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு வந்து இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஓரளவு இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன், ப்ரீவியஸ் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இங்கிலீஷோட பேசிக்ஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்ஸ்க்கு நான் உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறேன், ஒரு போயம் மாதிரி. அது ஈஸியாக நான் வேர்ட்லேயே சொல்லிடுறேன். A noun is a name of anything, as school, garden, kite or king. Adjectives tells the kinds of noun, as great, small, pretty, white or brown. Instead of noun, the pronoun stand, his head, her fair, your arm, my hand. Verbs tells of something being done. How things are done, the adverbs tell, slowly, quickly, ill or well. Conjunction joins the words together. Preposition stands before a noun, as in or through a door. Interjection shows surprise, as so, how pretty, how or how wise. ஓகேவா? ஸோ இது 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது இல்லையா? இதுக்கு வந்து ஒரு சின்ன போயம் இருக்குது. இந்த போயம் மூலமாக நீங்கள் வந்து ஒரு அட்வர்ப்னா என்ன அப்படின்னு மறந்துட்டிங்கன்னா இந்த ரிமைண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் வந்துடும். ஸோ வித் நோயிங் திஸ் திங், ஐ திங்க் வி கேன் கோ இன் டு த டாபிக். த ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்மளோட adjectives knowledge டெஸ்ட் பண்ணுது. ஓகேவா? the question is about what's adjectives. Fill in the blanks following sentence with most appropriate options. Most appropriate option na டைரக்ட் மீனிங் ஒரு ஆப்ஷன், அதாவது சினானிம் ஆண்டனிம் சொல்லணும்னா சினானமஸ் விச் இஸ் இன் சினானம். டைரக்ட் மீனிங் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஈவினிங் லுக்டு டேஷ் அகேன்ஸ்ட் த ஸ்ட்ரெச்ட் அவுட் ஸ்கை. ரெட், பியூட்டிஃபுல் அண்ட் சால்வ் கொஸ்டின் எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அப்படி நினைப்போம். ஆனால் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஏன் சொல்கிறேன்னா, ரெட்டுன்றது வந்து கலரு, பியூட்டிஃபுல்ன்றது ஒப்பீனியன், சர்ல் கொன்ச்சிங்கும் ஒப்பீனியன். ஆனால் பியூட்டிஃபுல் வந்து ஜென்ரலைஸ்ட் ஒப்பீனியன், சர்ல் கொன்ச்சிங் வந்து ஸ்பெசிஃபிக் ஒப்பீனியன். ஓகேவா? இதை அப்படியே போட்டு பார்த்துட்டே வாங்க. ஒரு ரூல் இருக்குது அட்ஜெக்டிவ்ஸ்க்கு, OSASCOMP அப்படின்ற ரூலு. ஓகேவா? இதில் ஓன ஒப்பீனியன், எஸ்னா சைஸு, ஏனா ஏஜு, எஸ்னா ஷேப்பு, சீனா கலரு, ஓனா ஆரிஜின், எம்னா மெட்டீரியல், பீனா பர்பஸ். ஓகேவா? ஓனா ஒப்பீனியன்.
இந்த எஸ் வந்து சைஸ், ஏனா ஏஜ், எஸ்னா ஷேப்பு, சீனா கலர். மற்றது origin மெட்டீரியல், பர்பஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் வரணும். இதான் அட்ஜெக்டிவோட ரூலு. இந்த ஆர்டரில் எது வருது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி மட்டும்தான் இந்த ஆர்டரில் வருது. என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா பியூட்டிஃபுல், சால் குவென்ச்சிங் அண்ட் ரெட். பியூட்டிஃபுல்ன்றது ஜென்ரலைஸ்ட் ஒப்பீனியன்லேயே 2 வகையாக பிரியும், ஜென்ரலைஸ்டு, ஸ்பெசிஃபிக். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக சொல்லிட்டு தான் அப்புறம் தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அதுதான் இங்கிலீஷ் கிராமரோட பியூட்டி. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரலான விஷயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அது உள்ள நம்ம டீட்டெயிலாக போகணும். அப்போ ஜென்ரலைஸ்ட் ஒப்பீனியன் சொல்கிறது பியூட்டிஃபுல். ஸ்பெசிஃபிக் ஒப்பீனியன் சால் குவென்ச்சிங் அண்ட் ரெட்டுன்றது கலருன்றது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து 5th தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட்டு சம்மர்ஸ் டேஷ் பி ரியலி ஹாட் அட் டைம்ஸ், ஸோ மேக் ஷுர் யூ ஸ்டே ஹைட்ரேட்டட். இதில் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மே செக் பண்ணலாம். மே பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். மே வந்து ஒரு பாசிபிலிட்டியை தான் குறிக்குது, அதனால் அது வராது. மைட்டும் ஒரு பாசிபிலிட்டியை தான் குறிக்குது, அதனால் அதுவும் வராது. குட்டும் பாசிபிலிட்டி தான் குறிக்குது, அதனாலும் வராது. ஏன்னா இதில் வந்து தே ஆர் வெரி ஷியோர். சம்மர் டேஷ் பி ரியலி ஹாட் அட் டைம்ஸ்னால் சம்மர்னாலே ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ நீ வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லணும் இதை சொல்கிறப்போ. ஸோ அது வந்து சம்மர் கேன் பி ரியலி ஹாட். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு, I was wondering which festival we celebrate together this year. I was wondering which festival dash we celebrate together this year. will, might, shall, do. ஓகேவா? இதில் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, ஷேல். ஏன் ஷேல் வருதுன்னா, ஒருத்தரை வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக நீங்கள் கேட்குறப்போ, ஒரு விஷயத்த கேட்குறப்போ வி ஷேல் அப்படின்னு தான் யூஸ்வலி வரும் ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனில். ஓகேவா? இதை தானே சொல்கிறாங்க இடியாமேட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஷேல் அப்படின்னு நம்ம யூஷுவல் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படி தான் வி ஷேல் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஓகேவா? அதனால் ஷேல் என்பது கரெக்டான ஆப்ஷன். I was wondering which festival will we celebrate together. மைட்டின்னு போடுறப்போ அந்த செலப்ரேஷனே கொஸ்டின் ஆகிடுது, பண்ணுவோமா இல்லையானே தெரியலன்ற மாதிரி ஆகிடுது. ஓகேவா? டூன்னு போடுறப்போ அது வராது, அது மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. டு வி செலிப்ரேட் டுகெதர் திஸ் இயர். ஸோ ஓகே, இதோட இது பார்த்திங்கன்னா ஓவரால் ஐடியாமேட்டிக்னு தான் சொல்கிறாங்க. ஒருத்தர ஒரு விஷயம் நம்ம கேட்கும்போது வி ஷால் டூ இட், அது ஒரு கம்பைண்டாக கேட்கும்போது ஒன்றா நம்ம செய்கிறோம் அப்படின்றப்போ, ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறோன்றப்போ ஷேலு தான் வரும் அதில். ஓகேவா? அதனால தான் இந்த ஷேலுன்றதை கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஐ வாஸ் டேஷ் எக்ஸாஸ்டட் பை த எண்ட் ஆஃப் த வீக் ஸ்பெண்ட் இன் த லைப்ரரி டூயிங் ரிசர்ச் ஒர்க். ஓகேவா? இது ஈஸியாக தெரியுது நம்மளுக்கு. ஐ வாஸ் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? இதுவும் இடியாமேட்டிக்னு தான் சொல்கிறாங்க. யூஸ்வலாக வந்து கம்ப்ளீட்லி தான் யூஸ் பண்ணுவோம், எக்ஸீடிங்லி யூஸ் பண்ண மாட்டோம், இன்னார்டினேட்லி யூஸ் பண்ண மாட்டோம், வெரிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஐ வாஸ் வெரி சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம்,
பட் இங்கே வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது கம்ப்ளீட்லி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு. They dash be very far away. I saw them a little while ago. இதுவும் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற ஃபேஸு. தே கான்ஃபிடெண்ட்டாக, ஏன்னா இப்போ தானே பார்த்தோம், அதனால் கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப தூரம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இது வந்து கேனாட், வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி வருது. அதனால் கேனாட்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, பிஃபோர் knowing this Africa and other things in the passage, before reading this passage, immigrants, migration, immigration என்னன்னு பார்ப்போம். எமிக்ரெண்ட்னா ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் வெளியே போய் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இந்தியாக்காரரு வெளியே போய் வெளிநாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுறாருல, இங்கேருந்து அவர் வெளியே போயிட்டார்ல, அப்போ நம்ம அவர் வந்து எமிக்ரெண்ட், வெளியே போயிட்டார், எமிக்ரெண்ட், அவுட் சைட் போயிட்டார், எக்ஸிட் ஆகிட்டார், அதனால் எமிக்ரெண்ட் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஒரு கோயிங் அவுட் சைட். இமிக்ரெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஊருக்கு அவர் போயிட்டார்ல, அப்போ அங்கே அவர் வந்து இமிக்ரெண்ட் ஆகிடுவார். ஓகேவா? அந்த நாட்டுக்காரங்கள். சப்போஸ் நம்ம ஊருக்கு ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க இமிக்ரேட் பண்ணி வந்திருக்காங்க, இமிக்ரெண்ட். அவங்க இமிக்ரெண்ட். ஓகேவா? ஃபாரினர்ஸ் இன் அவர் பிளேஸ். ஓகேவா? அப்புறம் இமிக்ரேஷன் உங்களுக்கு தெரியும், மைக்ரண்ட்ஸ்னாலும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? மைக்ரண்ட்ஸ்னால் புலம்பெயர்ந்து வந்தவங்க. இமிக்ரேஷன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஜென்ரல் டேர்ம் இதெல்லாம். ஓகேவா? இது நம்ம கன்ஃபியூஷன் வர்றதே இமிக்ரெண்ட் அப்படின்னு தான். ஸோ இது என்னன்னு நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? இதில் தான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது தெரிஞ்சால் இந்த 6, 7 அதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். இதில் என்ன ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் பி. ஓகே, ஏன் ஆப்ஷன் பி வந்துச்சுன்னு இப்போ பார்ப்போம். Africa is on the move. At least 20 million dash live outside the continent. At least 20 million immigrants live outside the continent. அவங்க ஊர்லேருந்து வெளியே வாழ்கிறவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? எமிக்ரெண்ட். ஓகேவா? A 3-fold increase since 1990. Europe accounts for about half of African migrants outside Africa. Outside Africa. Immigration. Migration. ஓகேவா? Africa is in the move. At least 20 million people, that is at least 20 million immigrant live outside the continent. ஆனால் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறவங்கள எமிக்ரெண்ட்னா சொல்லுவாங்க. Europe accounts for about half of African migrants outside Africa, but its share has steadily declined since 1990.
America, China, Saudi Arabia, Turkey have all seen surges in the African male population. It may seem otherworldly to predict that this will continue given the fierce backlash against immigration across the West. அக்ராஸ் த வெஸ்ட்டு இம்மிக்ரேஷன் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த நாட்டிலேருந்து வெளியே போயிட்டாங்க, சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு வெளியே போயிட்டார், அவங்க இம்மிக்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் மைக்ரேஷன், ஆப்ரிக்கன் மைக்ரேஷன் இஸ் இதில் இதை வச்சு தான் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். மைக்ரேஷன்ற வேர்டு கண்டிப்பாக வரும் லாஸ்ட்டாக. ஏன்னா ஆஃப்ரிக்கன் மைக்ரேஷன் அது ஒரு வேர்ப் மாதிரி வரும். ஓகேவா? மைக்ரேஷன்னா வெளியே போகிறது. ஓகேவா? அதை ஒரு செயலை சொல்கிறாங்களா, அதனால் மைக்ரேஷன் தான் இங்கே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் B. Which of the following sentence with respect to the passage is are correct? ஸோ இது எல்லாமே நீங்கள் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் தான். இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சரை பார்த்துட்டு போய்டுவோம். ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த மெயின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது அந்த இமிக்ரேஷன் அந்த டிஃப்ரென்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ let's just see the options and go away for some real questions. Option D. Option D, 2 only. Which of the following sentences with respect to this are above correct? All rich Western nations have been seeing an increase in immigration from Africa over the past few decades. Over the past 35 odd years, the number of African origin people living outside Africa has gone up by a factor of 3. செம்ம கடியாக இருக்குது. ஓகே, இதை நம்ம அப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம். 7 to காம்ப்ரிஹென்ஷன் லாஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேவா? இது 10th ஒன் சால்வ் பண்ணலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. Africa is on the move. Which one of the following is the figure of speech expressed in the expression? அது பர்சானிஃபிகேஷன். அதால் மூவ் பண்ண முடியாது. ஆனால் அதை பர்சானிஃபை பண்ணி சொல்கிறாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி, ஒரு மூவ் பண்ணுற ஆப்ஜெக்ட் மாதிரி, ஹியூமன் பீயிங் மாதிரி. ஸோ இட் இஸ் பர்சானிஃபிகேஷன். Next, directions for the next 5 items in the following sentences. Preposition or phrasal verbs have been used, which have been underlined in each sentence respectively. Select the sentence wherein the use of the preposition is or correct. Preposition or phrasal verbs. So preposition stands before a noun as in or through a door. ஒரு நவுன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதோட பொசிஷனை குறிக்கிறது அந்த வேர்ட் தான் ப்ரிப்போசிஷன். ஆஸ், இன், த்ரூ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் ப்ரிப்போசிஷனில் வரும். த டெலிவரி ரீச் இட்ஸ் டெஸ்டினேஷன் ஜஸ்ட் அபவுட் டைம். இதில் அபவுட்னு வராது, ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னு வரும். த எவிடன்ஸ் ப்ரெசன்ட் பை ஷாம் ஸ்டேட் சம்திங் டிஃப்ரெண்ட் தேன் வராது, ஃப்ரம்னு வரும். What is being presented by Ram? That is the difference dash somebody doing his duty and not doing. Difference of or between வரும். ஓகேவா? The correct option is none of the above. So next, amid the scuffle and the resultant confusion, the thief managed to slip away. இது கரெக்ட்.
There was not a single person among those assembled who was willing to become the leader. இதுவும் கரெக்ட். Among the members of the community, local leaders. இதுவும் கரெக்ட். அப்போ என்ன வரும் ஆப்ஷன் டி. ஓகே. Raj apartment was 3 floors underneath Subramani's residence. இதில் இந்த அண்டர்நீத்துன்ற வேர்டு இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸை குறிக்குது, ஸ்மால் ஸ்பேஸ். பட் வந்து 3 ஃப்ளோர்ன்றது வந்து பெரிய ஸ்பேஸ் இல்லையா, 3 ஃப்ளோர் அண்டர்நீத்துலாம் சொல்லக்கூடாது. அண்டர்நீத் டேபிள், அண்டர்நீத் த சேர், அப்படி சின்ன ஸ்பேஸுக்கு தான் அண்டர்நீத் சொல்லணும். அதனால் இது தப்பு. ஓகேவா. There was little space below the tin roof and the scaffolding for the squirrel to hide. இது வந்து கரெக்ட் தான், பிலோ த tin roof அப்படின்றது. பட்டு இது 2 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸை வந்து ஜாயின் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. டின் ரூஃபும் ஸ்கஃபோல்டிங்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ இந்த இதெல்லாம் கட்டுவாங்களே, மரம் மாதிரி கட்டுவாங்களோ, அதான் ஸ்கஃபோல்டிங். பிட்வீன் த டின் ரூஃப் அந்த ஸ்கஃபோல்டிங் 2 சென்டென்ஸையும் தேவையில்லாமல் ஜாயின் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது, ஆம்பிகஸாக இருக்குது. அதனால் இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு. ஓகேவா. இன்சைட் த பாக்ஸ் வாஸ் த சீக்ரெட் யூ ஹேட் பீன். இன்சைட் ஒரு பாக்ஸ் உள்ள ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது வந்து கரெக்டு. வேர்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு. The ship put in at the first available port to repair its damaged hull. Put in அப்படின்னா என்ன, வந்துடுச்சு, கோயிங் இன்சைட் அப்படின்ற மாதிரி. ஸோ புட்டின்ன்றது கரெக்டு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வாஸ் புட் அவுட்னா என்ன, டு சர்க்குலேட், டு அட்வர்டைஸ், வெளியே ப்ராப்ளம் ஆக்குறது அந்த மாதிரி. ஓகேவா, புட் அவுட் அப்படின்றது. ஓகேவா. ஸோ இது வந்து கரெக்டு. The matter had become so urgent that it could not be put off for another day. இன்னொரு நாளைக்கு வந்து இந்த மேட்டரை போட முடியாது, இந்த மேட்ரு ரொம்ப அர்ஜென்ட் ஆகிடுச்சு, இன்னொரு நாளைக்கு போஸ்ட்போன் பண்ண முடியாதுன்னு புட் ஆஃப்ன்றது போஸ்ட்போன்ட். புட் ஆஃப்ன்றதோட மீன் போஸ்ட்போன். ஸோ இன்னொரு நாளைக்கு போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்டு தான், கரெக்டான ஆப்ஷன். அப்போ ஆன்சர் டி, 3மே கரெக்டு. It is widely acknowledged that he takes after his aunt. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னே ட்ரிக்கியாக இருக்கும். he takes after his aunt-ஆ, takes after-ஆ, என்னது இது takes after அப்படின்னு நம்மளுக்கு புரியாது. ஆனால் takes after-னா to look alike. ஒருத்தங்கள மாதிரியே நம்ம பார்க்குற தோற்றத்துக்கு ஒருத்தங்கள மாதிரியே இருக்கிறது டு டேக்ஸ் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா மாதிரி இருக்கார், ஹீ டேக்ஸ் ஆஃப்டர் இஸ் டேடி, ஃபாதர், அந்த மாதிரி டேக்ஸ் ஆஃப்டர் இஸ் ஹேண்ட், அதுதான். ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. ஹீ வாஸ் ரிலக்டன்ட் டு டேக் இன் எனி மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. டேக் இன் அப்படின்னா டு அப்சார்ப், took in an injection, took in the tablets, அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் டேக் இன் யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டியாக டேக் இன். ரெஸ்பான்சிபிலிட்டியை அப்சார்ப் பண்ண முடியாதுல்ல, டு டேக் அப் அப்படின்னு தான் வரும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க, உள்ளே எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க மாட்டாங்களா. அதனால் டேக் இன்னுன்றது தவறான ஆன்சர், டேக் அப்னு வரும். He assured the client that he would take out the matter at the first event. இதுவும் டேக் அப்.
ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு கையில் எடுத்துக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. டேக் அவுட் வெளியே எடுக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க, கையில் எடுத்துக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க டேக் அப். அப்போ இதுவும் தவறான ஆன்சர். அப்போ எது சரியான விடை? ஆப்ஷன் சி, ஒன் ஒன்லி. இதுதான் சரியானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The fact that the deliberations were carried out in a cordial manner pleased the old god. அதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்ற டாபிக், இது என்ன டாபிக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in the following items phrase has been given with a word that is underlined followed by 4 words or group. Select the closest in meaning. ஸோ synonyms தான். synonyms கேட்டிருக்காங்க. The fact that the deliberations were carried out in a cordial manner please the old god very much. ஸோ cordial அப்படின்னா ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மீனிங் வரும். ஓகேவா? இதில் எந்த வேர்டு ஃப்ரெண்ட்லியில் மீனிங்? கன்வீவல். கன்வீவல்ன்ற வேர்டு இதெல்லாம் வந்து சேம் மீனிங் கொடுக்குற வேர்ட்ஸு. இது ஜோஸ்ட்ன்றது வராது. ஏன்னா ஜோஸ்ட்னா ஆக்ஷன், ஃபோர்ஸ்ஃபுல் அந்த மாதிரி. ஜோக்குலர்னா ஜோக்கு, ஹீ இஸ் அ ஜோக்லார் பர்சன்னா ஜோக்ஃபுல் பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஜெஸ்ட்ஃபுல்னா எனர்ஜெட்டிக், அதுக்கு நிறைய எனர்ஜி. கிட்ஸ் ஆர் ஜெஸ்ட்ஃபுல் அப்படி சொல்கிறாங்களே அந்த மாதிரி. ஸோ கன்வீவல் அப்படின்னா ஒரு கார்டியல், ப்ளசண்ட், ஃப்ரெண்ட்லி அப்படின்றது. ஸோ த ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் பி. அடுத்து போயிடலாமா? His views on the matter have been impugned by those evaluating his role in the community as its erstwhile ruler. ஒரு அரசர் இருக்கார். அவரோட ரோலை வந்து ஒரு மேட்டரில் அவரோட ரோலை வந்து இம்ப்யூஞ்சர் ஆகுது. ஓகேவா? அவரோட கருத்து வந்து இம்ப்யூஜ் ஆகுது. யாரால்? அவரோட ரோலை யார் எவாலுவேட் பண்ணுறாங்களோ அவங்களால. ஃபார் எக்ஸாம்பிள், டெமோக்ரஸி மக்கள் எவாலுவேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மக்கள் வந்து இம்ப்யூன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட ரோலை எவாலுவேட் பண்ணுறாங்க. அப்போ இம்ப்யூன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன? சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இம்ப்யூன்ஸுன்ற வேர்டு நிறையா இந்த ஹைகோர்ட் ஆர்டர்ஸு அந்த மாதிரி கோர்ட் ஆர்டர்ஸ்லாம் நிறைய வரும். இம்ப்யூன்ஸ்டு அப்படின்ற வேர்டு கோர்ட் ஆர்டர்ஸில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது இம்ப்யூன்ஸ்டுக்கு என்ன மீனிங்னா சேலஞ்சுன்றது மீனிங். ஓகேவா? யூஸ்வலாக வந்து இம்ப்யூன்ஸ்டு ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கீழ் கோர்ட் ஆர்டரை வந்து அப்பீல் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு மேல் கோர்ட்லனா, அந்த ஆர்டர் இம்ப்யூன்ஸ்டு ஆர்டர், அதாவது சேலஞ்சு ஆர்டர், அதை மீன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இம்ப்யூன்ஸ்டுனா சேலஞ்சு ஆர்டர். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி பார்த்துடலாம். His ad hominem comments on his colleague were considered egregious by those present. இதில் egregious அப்படின்ற வார்த்தையோட மீனிங்னா ஷாக்கிங். ஓகேவா? இதில் ad hominem அப்படின்றதோட மீனிங் என்னென்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து பேசிக்கிட்டு கான்ட்ரவர்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒருத்தர் வந்து பேச்சோட கருத்தை மறந்துட்டு பேசுகிற பர்சனை திட்டுறாரு. ஓகேவா? பர்சனை திட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுதான் ஆட் ஹோமிம்.
ஹோமி அப்படின்னாலே வந்து பர்சனை தான் குறிக்குது. ஓகேவா? ஸோ அந்த பேச்சோட கண்டென்ட்டை மறந்துட்டு அந்த பர்சனை திட்ட ஆரம்பிச்சிட்டார் ஒருத்தர். அதுதான் ஆட் ஹோமிமி. இப்போ பாருங்கள், ஹிஸ் ஆட் ஹோமிமி கமெண்ட்ஸ் ஆன் ஹிஸ் கோலீக் வர் கன்சிடர் egregious by those present. இதில் என்னென்ன போட்டு பார்க்கலாம். எலாபரேட் பை தோஸ் ப்ரெசன்ட்னு வருமா? வராது. ஓகேவா? ஏன்னா எலாபரேட்டுக்கும் அதுக்கும் என்ன இருக்குது? ஓகேவா? அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்டு போட்டாங்கன்னா இது ஓரளவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், அவர் பேசினது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்னு. பட் வந்து எக்ரெகியஸோட மீனிங் ஷாக்கிங் தான். அதனால் இது டைரக்ட் மீனிங். அதை நம்ம அந்த பிளாக் புக் வச்சு நம்ம படித்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் வர வழியில் நம்மளுக்கு. ஸோ எக்ரெகியஸ் ஷாக்கிங்கு, அதோட ஆன்சரும் ஷாக்கிங் தான். ஓகே, அடுத்து போயிடலாம். Once he began to savor the taste of true wealth, he abandoned all his erstwhile ideas regarding social welfare and was subsequently labeled an apostate. Apostate அப்படின்னா, ஸ்டேட்னா ஒரு இப்போ என்ன கரண்ட்டாக இருக்கோ அதுதான் ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ ஆப்போஸ்டேட்னா அதுக்கு ஆப்போசிட்டாக யோசிக்கிறவங்க. ஸோ பர்சன் ஹூ திங்ஸ் நார்மலி ஹெல்டு ஆப்போசிட் டு நார்மலி ஹெல்டு பிலீஃப்ஸ், அவங்க தான் ஆப்போஸ்டேட். ஓகேவா? ஸோ இதோட பொருத்தி பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டாக வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சரும். ஓகே. So 20, the debate around the corporeity of the soul presents a compelling paradox. Okay, soul அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, ஃபிசிக்கல் என்டிட்டி இல்லை, நான் ஃபிசிக்கல். அப்புறம் பாடின்றது ஃபிசிக்கல் என்டிட்டி. ஸோ ரெண்டு பொருந்தாத விஷயங்களை பொருத்தி வர்றது தான் பேரடாக்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், the debate around the corporeity of the soul presents a compelling paradox. அப்படின்னா கார்பரேட்னா டைரக்ட் மீனிங்னா ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேவா? இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா கனெக்ட் பண்ணி பார்க்க தெரியணும். பேரடாக்ஸ் சொல்கிறாங்க, சோல்னு சொல்கிறாங்க, அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் வந்து பாடி தான். ஓகேவா? அதனால் நம்ம ஏவை தாங்க நம்ம கரெக்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படி தான் நம்ம எக்ஸாமில் ட்ரிக்காக யோசித்து ஆன்சர் பண்ணணும். ஸோ சோலுக்கும் கலெக்டிவ் கான்ஷியஸ்னும் டைரக்ட் மீனிங் இருக்குது, பேரடாக்ஸ் வராது. சோலுக்கும் டிவினிட்டிக்கும் டைரக்ட் மீனிங் இருக்குது, வராது. கார்பஸ்குலர் எக்ஸிஸ்டன்ஸுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸை நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸ் இதில் பார்த்துருக்கோம். மீதி கொஸ்டின்ஸு இதோட இங்கிலீஷ் முடியுதுன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட் பார்த்துக்கிறேன். எஸ், இதோட நம்ம இங்கிலீஷ் டாப்பிக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் இந்த இங்கிலீஷ் டாப்பிக்கில் என்ன டேக்அவே நம்மளுக்கு இருக்குன்னா, கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஹார்டர் லெவலில் தான் இருக்குது, மாட்ரேட் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கான கிராமட்டிக்கல் மீனிங்ஸு என்ன ஆர்டரில் வரும், அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸு அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம இதை ஈஸியாக பண்ண முடியும். இன்னொன்று எமிக்ரேஷன் அந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். ப்ளஸ் வந்து அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கிற அந்த திறமை இருக்கணும். இதெல்லாம் வச்சு தான் இந்த இதை நம்ம சால்வ் பண்ண முடியும். மற்றபடி ஃப்ரேசல் வேர்ப்ஸ்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. டேக் இன், புட் இன், புட் அவுட்டு, அதெல்லாம் ஓரளவுக்கு இன் அவுட் அதை வச்சே நம்ம வந்து போட்டுடலாம். அதனால் ஃப்ரேசல் வேர்ப்ஸு நார்மலாக இருக்கிறத நீங்கள் படித்தாலே போதுமானதாக இருக்கும். அப்புறம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, அந்த பர்சனிஃபிகேஷன் அது இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸ் அது வந்து புக்ஸில் நார்மலாக பார்த்துக்கோங்க. இந்த டிஃப்ரெண்ட் மாதிரி வேர்ட்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவலாக ரிப்பீட் ஆகுது. இந்த கன்வீவல் அப்படின்ற வேர்ட்லாம் ரிப்பீட் ஆகுது. ஜாக்குலார், செஸ்ஃபுல், ஜோஸ்ட்டு, இதெல்லாம் ரிப்பீட் ஆகிற வேர்ட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும்.
ஸோ இதை பார்த்துக்கிட்டால் நம்ம இது ஈஸியாக பண்ணிடலாம். ரைட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் நான் பண்ணலை, ஏன்னா அது நம்மளே அதில் ஒரு மீனிங்லாம் இல்லை, நம்மளே அதை பார்த்து பண்ணுறது தான். அதனால் அதை மட்டும் நான் பண்ணல. ஆன்சரை மட்டும் இதில் கொடுத்துருக்கேன், இதில் அப்படியே இருக்கும் ஆன்சர், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை 8, 9 தான் இருக்குது, அதை நான் பண்ணிட்டேன். With reference to the passage of the following are factors that can be seen to determining the movement of Africans to the other countries to seek work. Younger population in developing countries like Philippines, only about 20% population required. Select the answer using option B. Option B. Which of the following option was appropriately describes the phrase exacerbating labor shortage? எக்ஸாசர்பேட்டிங்னா வேர்சனிங். ஓகேவா, இதோட மீனிங் நம்மளுக்கு தெரியணும், அப்போ தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் பி வரும். இத்துடன் முடிவடைது UPSC Epfo 2025 இங்கிலீஷ் டாபிக். மிட்ட டாப்பிக்கோட வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் லெவலில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை பை, டேக் கேர்.